சட்டமன்ற தேர்தலில் மது விலக்கு என்பதை மையப்படுத்தி எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருகின்றனர். இந்நிலையில் மது விலக்கு சாத்தியமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது குறித்து இப்போது பார்க்கலாம். 1983ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசாங்கத்தால் தமிழகத்தில் சில பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்வதற்காக தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் பின்னாளில் மது வகைகளை மொத்தமாக விற்பனை செய்ய தொடங்கிய அரசுக்கு டாஸ்மாக் மூலம் அதிக வருவாய் கிடைக்க பெற்றாலும் மறுபுறம் சமூக பிரச்சனைகளும் தலை தூக்கியுள்ளன. தற்போது தேர்தல் நெருங்கி வருவதை அடுத்து திமுக, அதிமுக என அனைத்து கட்சிகளும் மதுவிலக்கு குறித்து பேச தொடங்கியுள்ளன. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் மதுவிலக்கு முழுவதுமாக கொண்டுவரப்படும் என்றும் அதற்கு கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் கூறுகிறார் சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் மேயருமான மா. சுப்பிரமணியன். மதுவிலக்கை அமுல்படுத்துவதுதான் எங்களின் பிரதான நோக்கம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அதற்கும் மேலே ஒரு படி மேலேயே போய் முதல் கையெழுத்தே மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான கையெழுத்தாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கான நம்பிக்கை இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் இருக்கிற பொதுமக்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில்தான் மது ஆலைகள் அதிகரித்ததாகவும் அண்டை மாநிலங்களில் மதுவிலக்கு சாத்தியம் இல்லாமல் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர இயலாது என்றும் கூறும் அதிமுகவின் ஆவடிக்குமார் படிப்படியாகத்தான் மதுவிலக்கு தடையை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இதை ஒரே நாளில் நீக்கிறதுன்றது முடியாது. ஏன்னா மதுவிலக்கு இந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கின்ற மாநிலங்களில் மதுவிலக்கு இல்லாத போது தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை உறுதிப்படுத்தி பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி போக்குவரத்து ரொம்ப இலகுவாயிட்ட பிறகு எங்கேருந்து எங்கே வேணால் டிரான்ஸ்போர்ட்டிங் நடக்கும். அல்லது கள்ளச்சாராயம், கள்ள மது விற்பனையும், இதைவிட கொடுமையாக போதைக்கு அடிமையானவர்கள் தவறான போதைப் பொருட்களை பயன்படுத்துவதும் அதன் மூலமாக உயிரிழப்புகளும் ஏற்படக்கூடும். மதுவிலக்கை அமல்படுத்த அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் டாஸ்மாக் ஊழியர்களின் நிலை என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதில் பணியாற்றக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோன்னு ஆண்ட கட்சி எதையுமே சொல்லலை. ஆண்ட கட்சி என்ன சொல்லுது, இந்த வாரியத்தையே கலைப்போம், புதுசாக ஒரு இதை பண்ணுவோம். நாங்கள் உங்களை அதெல்லாம் கேட்கல. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு காலி பணியிடங்கள் இன்னமும் காலியாக தான் இருக்குது. அந்த காலி பணியிடங்களை எங்களுக்கு மாற்று வேலையை பணி தொடர்ச்சியோடு கொடுங்க, அரசு நிரந்தரமான பணியை கொடுங்கன்னு கேட்குறோம். அதை கொடுங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு நாங்கள் திரும்ப வேறு ஒரு வாரியத்தை அமைப்பு அதில் நாங்கள் கொண்டு வருவோன்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்க கட்சி படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொல்கிற இந்த கட்சியும் எங்களை பற்றி எதுவுமே பேசாதது எங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுது. ஏன்னா இந்த ஆண்டுகிட்டு இருக்க இந்த ஆண்டு கட்சி தான் எங்களை வேலைக்கு எடுத்துச்சு. இந்த கட்சி எங்களை பற்றி பேசணும், எங்களுக்கு நாங்கள் அரசு காலி பணியிடங்களை மாற்றுப்பணி வழங்கணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்க்கையோட மேம்பாட்டுக்கும் பேசணும். மதுவிலக்கு சாத்தியமா என்ற கேள்விகளுக்கு மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் மதுகுடிப்போரிடம் கேட்டபோது அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்தனர். டாஸ்மாக் இருக்கக்கூடாது, மது ஒழிப்பு ரொம்ப முக்கியம், படிப்படியாக இறக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க 5 வருஷம் ஆட்சியில் இப்பயும் பண்ணியிருக்கலாம். மற்றபடி மது ஒழிக்கணும்னு நினச்சிருந்தா முன்னவே ஒழிச்சிருக்கலாம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் 2 தான் இருந்தது. இப்போது தெருவா ஒரு ஏரியாவுக்கே 2 ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக தேவை. இல்லைனா பசங்க கட்டடிச்சுட்டு எகிரி குச்சி போய் மது குடிச்சிட்டு வராங்க காலைல. இல்லைனா மது பிளாக்லலாம் கூட விற்கிறாங்க. காலைல 6 மணிக்கு ரோட்டில் போகும்போது மது பிளாக்ல விற்கிறாங்க. மது ஒழிப்பு கண்டிப்பாக தேவை. கடை அங்கங்கே திறக்கிறதுனால குடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகுது. இதனால் பல குடும்பங்கள் பாதிக்குது. இந்த சனி எப்போ ஓயும்? இது ஓஞ்சாதான் எங்கள் பிள்ளைங்க நிம்மதியாக இருப்பாங்க. இல்லைன்னா என் பிள்ளைங்கெல்லாம் ஒன்றா பறி கொடுத்துனே கிடக்கிறோம். எல்லாம் இங்கே தான் போகுது. பொம்பளைங்க தான் கூலி வேலை செஞ்சு சமைச்சு அவங்களுக்கு இங்கே குடிச்சிட்டு வருவாங்க. நாங்கள் சோறு போடணும். அதுவும் இல்லாத சாவு வேறு பலி கொடுக்கணும். கடன் வாங்கி 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 பலி கொடுத்துன்னு கிடக்கிறோம். ஒரு வருஷத்தில் 3 சாவு பாய்ச்சி. கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஆனால் இங்கே எவன் வந்தாரோ ஓட்டு கேட்கறதுக்கோசம் இந்த கடை எடுத்துறேன்னுவாங்க. ஆனால் எடுக்க மாட்டாங்க. நான் ஆட்டோ டிரைவரு. ஒரு நாள் 800 ரூபாய், 700 ரூபாய், 500 ரூபாய் கூட கிடைக்கும். சொல்ல முடியாது, லக்கு தான் அது. 17 வயசுலேருந்து குடிக்கிறேன். அப்போ சரக்கு நல்லா இருந்தது. குவார்ட்ரு குடித்தாலும் சாப்பிடுவேன். வீட்டில் போய் கபடி விளையாடுவேன். இப்போ போய் டெய்லி தூங்க தான் சொல்லுது எனக்கு.
கை கால் முட்டி எல்லாம் வலிக்குது. சறுக்கு நல்லா இல்லை. மெத்தலும் சொல்லிட்டு ஒன்று போடுறான். அதை வந்து எசன்ஸை கலந்து கலராக்கி அனுப்புகிறான். கண்ணு போகுது, கிட்னி போகுது, முட்டி போகுது, எல்லாம் போகுது. அந்த காலத்தில் 10 ரூபா சாப்பிட்டாலும் மணி மாதிரி இருக்கும். இன்னொரு குவார்ட்டர் குடிச்சாலும் திரும்பி பாடி நல்லா இருக்கும், சாப்பிட்லாம் நல்லா இருக்கும். இப்போ சறுக்கு ஒன்றுமே நல்லா இல்லை. நான் தினம் கூலி வேலை செய்கிறவங்க. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? என்னைக்கு வந்து 450 ரூபா கொடுக்குறாங்க. அந்த ரோட்டு வேலை பார்க்குறேன் நான். சரி, இப்போ இதில் எவ்வளோ ரூபாய்க்கு இந்த சரக்கு? இதே 300 ரூபா போயிடுதுங்க ஒரு நாளைக்கு. 300 ரூபா போயிடுது. சரி, இப்போ இந்த மது கடை வேணும்னு நினைக்கிறீங்க, வேண்டாம்னு நினைக்கிறீங்க? அது இல்லைன்னா பாதி பேர் செத்து போயிடுவானுங்க. இல்லை சாராய கடை கல் கடை ஓப்படும் பண்ணால் எங்களுக்கு சந்தோஷங்க. இப்போ இது ஏன் வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த கடை வேணும்னு நினைக்கிறீங்க? அது வேணும்னு நினைக்காதீங்க. கை காலில் எங்களுக்கு ஆட்டம் கொடுத்து போகுது. சரியா? நாங்கள் அதே மாதிரி நாங்கள் வந்து அதே கல் இருந்தால் நாங்கள் குடித்தா எங்களுக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்கும். இப்போ சில நம்ம அரசியல் கட்சிகள்லாம் தேர்தலுக்காக 2 பேரும் சொல்கிறாங்க. அது இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றிக்க முடியும். இல்லை, இப்போ அவங்களே குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க 2 கட்சி. வந்துட்டோம் படிப்படியாக. எந்த கட்சியாக இருக்கட்டும், இந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சியாக இருக்கட்டும், எத்தனை கட்சியாக இருக்கட்டும், நம்மளுக்கு அதை பற்றி பெருசாக இல்லை. நம்ம உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம். அரசியல் கட்சிகள் மதுவிலக்கு குறித்து பேசினாலும் தனி மனிதனின் மனம் சார்ந்த விஷயமாக மது மாறிவிட்டது. மதுவிலக்கை அமல்படுத்துவதில் பொதுமக்களின் பங்களிப்பும் அவசியம் என்பதே பரவலான கருத்தாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.